Hello friends, welcome to our channel. Friends, ஒரே ஒரு கப் கடலை மாவு இருந்தா எடுத்துக்கோங்க. நம்ம வீட்லயே ரொம்ப மொறுமொறுப்பான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்துட்டு இந்த கப்ல நான் ஒரு கப் கடலை மாவு நல்லா சலிச்சு எடுத்திருக்கேங்க. கூடவே வந்துட்டு 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா வந்துட்டு இதுல இஞ்சி துண்டு எடுத்து அதையும் வந்துட்டு நல்லா தட்டி போட்டுக்கலாம். கூடவே ஒரு 4 பல்லு பூண்டையும் தட்டி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே பெரிய வெங்காயம் 1 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சோம்பு வந்து 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி நமக்கு தேவைப்படாதுங்க. அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. போண்டா மாவு பதத்தை விடவே வந்துட்டு நமக்கு கெட்டியா தான் இருக்கணுங்க இது. அதனால லைட்டா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி இருந்தா நமக்கு கரெக்டா இருக்கும். இப்ப வந்து ஒரு பேன்ல எண்ணெயை சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடான எண்ணெய ஒரு 3 ஸ்பூன் ஊத்திக்கோங்க. ஊத்தி இதுல கலந்துக்கோங்க. இந்த மாவுல எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறமா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க இதைய. இப்ப பாருங்க, இந்த மாதிரி எடுத்து கிள்ளி போடுறதுக்கு அளவா இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எண்ணெயில போட்டுக்கோங்க. இது 2 சைடுமே வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணுங்க. கரிஞ்சிராம மெதுவா திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடுமே மெதுவா வேகட்டுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி 2 சைடு திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாங்க. இது வந்து ரொம்பவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சதா இருக்குங்க, இந்த கடலை மாவு பக்கோடா. இப்ப பாருங்க, நம்மளோட பக்கோடா நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இது செம்ம டேஸ்டா இருக்குங்க உங்களுக்கு. இப்ப பாருங்க, இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியா வச்சுக்கலாங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவையும் நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இந்த பக்கோடா வந்து உங்க வீட்டுல பண்ணீங்கன்னா இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சட்டுன்னு காலி ஆயிருங்க. பாருங்க, பார்க்கவே அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு. இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸா இருக்குங்க உங்களுக்கு. இந்த டீ கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா வந்துட்டு சீக்கிரம் சட்டுன்னு காலி ஆயிரும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க வீட்லயும் இது எல்லாருமே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.